வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியும் சேர்த்தே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட தேதியில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருப்பதாக இப்போதே புகார்கள் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, கூர்ந்து கவனித்தால் ஆளும் தரப்பில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவத்தை விட 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் உண்டு. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை வைக்கப்பட்ட போது நாம் இதே அரங்கத்தில் இதே மேடையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டோம். ஒருவேளை இது இடைக்கால நிதிநிலை அறிக்கையாக இருக்குமோ என்ற ஐயப்பாட்டை எழுப்பியிருந்தோம். அதற்கான காரணம் இப்போது புரியும் என்று நினைக்கிறேன். இந்த 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக சொல்லப்படுகிற ஆட்சி நிற்குமா, நீடிக்குமா, நிலைக்குமா என்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வரும். எனவே இந்த 3 தொகுதிகள் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். 3 தொகுதிகளும் மட்டும் ஏன் இந்த மர்ம முடிச்சு, ஏன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, இது குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக அலச இருக்கிறோம். அதற்கு முன்னால் வழக்கமான திருக்குறள் ஒன்று, என்றும் ஒருவுதல் வேண்டும், புகழோடு நன்றி பயவா வினை, இம்மைக்கு புகழையும் மறுமைக்கு நன்மையையும் தராத செயல்களை எந்த காலத்திலும் கைவிட்டு விட வேண்டும் என்கிறது குறள். இனி நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்மோடு உரையாட வந்திருக்கின்ற விருந்தினர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். திரு பிரியன் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு கா ஐயநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு பிரியன், இந்த 18+3 இந்த தொகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் நடந்து வந்த அந்த தமிழ்நாடு அரசு கூட ஒரு சிறுபான்மை அரசாகவே இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு மக்கள் மனசில் இருக்குது. இதுவரைக்கும் இன்னமும் நிரூபிக்கப்படவில்லை. அது இந்த 18 எடுத்துப்போமே, இந்த 18 அதில் குறிப்பிட்ட தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கி ஆளும் தரப்பு இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா தான் அந்த விவாதத்துக்குள்ளே போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அசெம்பிளியில் ஏற்படும் பொழுது ஹவுஸில் ப்ரெசென்ட் ஆனவங்களில் மெஜாரிட்டி எண்ணிக்கையில் அங்கே இருக்கணும். ஆக்சுவலாக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் குறைய மெஜாரிட்டி காமிக்க வேண்டிய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது 234 இருக்கும்போது அது 118 இருக்கலாம். அது 230 இருக்கும்போது 116 மாறும். அந்த 3க்குள்ள வேல்யூ தான் அதுதான், அது குறைஞ்சிட்டே வரும். அது ஸோ அது எவ்வளவு குறையுதோ அவ்வளோக்குள்ளோ இன்றைக்கி ஒரு தின் மெஜாரிட்டியில் போயிட்டுருக்கிற எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு அது எவ்வளவு குறைஞ்சாலும் நல்லது, அதுக்கேற்றபடி நம்ம காமிச்சிக்கலான்ற ஐடியாவில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 3 தொகுதி இடைத்தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது ஒரு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்கிற சமாதானங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பேக்ரவுண்டில் அதை பார்க்கும்பொழுது சரி, இந்த ஆளுங்கட்சி இன்னும் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் 2 இடங்கள்லையாவது வெற்றி பெறணும். அது வெற்றி பெற்றால் தான் அது ஒரு மெஜாரிட்டி ரீச் பண்ண முடியும்ன்ற லெவல் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு 115 பேர் இருக்காங்க, ஸ்பீக்கர் உட்பட இருக்காங்க. அதில் 3 பேர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட்டால் கூட அவங்க ஒரு தனி இயக்கம் வச்சுருக்காங்க. இன்னொரு 3 பேர் தினகரன் பக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 6 பேர் போயிட்டு 109 தான் ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்தாக ஒரு குரூஷியல் டயத்தில் அவங்களுக்கு 109 பேர் தான் ஆதரவு இருக்க முடியும், சபாநாயகரையும் சேர்த்து. அப்போது அவங்க 231 இடத்துல அவங்க காமிக்கணும்னா பார்த்தீங்கன்னா 116 பேரை காமிக்கணும். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6, 1, 7, 8 இடங்களில் குறைஞ்சபட்சம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 8 இடங்களில் இப்போ வின் பண்ணணும் அவங்க. இல்லாட்டி இந்த 6 பேர் எப்படி அந்த ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வரும்போது எப்படி இந்த 6 பேர் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கான்ஸ்டிடுவன்சி குறைஞ்சது முக்கியமாக நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நோக்கம் இருக்கோ, ஏன்னா இந்த நம்பர்ஸ் கேமில் எந்த விதத்துலையும் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கோ அப்படின்னு ஒரு சைடில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இல்லை அதில் 3த்துலேயும் வழக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை நடத்தலை அப்படின்ற ஒரு தேர்தல் கமிஷனோட ஜஸ்டிஃபிகேஷனும் அங்கே நம்ம பார்க்குறோம். புரியுதாக இருக்கிறது. இப்போ
இல்லை அதுதான் இன்னைக்கு அவங்க தேர்தல் கமிஷன் வார்த்தை இன்னைக்கு விவாத பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன அதோட நிலைமை அப்படின்னா இல்லை ஈவன் இப்போ 11 எம்எல்ஏக்கள் கேஸ் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட 11 எம்எல்ஏக்களும் போனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்பர்ஸ் டோட்டல் நம்பர்ஸ் குறைய மெஜாரிட்டி காமிக்க எண்ணிக்கை குறையுது. ஸோ அவங்க எவ்வளோ குறைஞ்சாலும் பரவாயில்லன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. தற்சமயத்துக்கு அவங்களால 3 தான் குறைக்க முடிஞ்சிருக்கு. அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதை இந்த பிரசன்ட் இதில் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் எந்த கேஸுன்னு எதுவும் கிளியராக இருக்குது, நடத்தியே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ இப்போ என்னால் 3 தான் குறைக்க முடியும் அப்படின்ற லெவலில் இருக்கிறதுனால 3 குறைச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது ஆக்சுவலாக வந்து. பட் ஆனால் தேர்தல் கமிஷன் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வழக்குகள் தேர்தல் வழக்குகள் பல இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தல் கமிஷன் வழக்குகள் இருந்தால் கூட அந்த 5 வருட காலம் முடிந்து விட்டால் அப்புறம் நாங்கள் எலெக்ஷன் நடத்தி புது ரெப்ரஸன்டேட்டிவ் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு ஒன்றும் தடையில்லை. ஆனால் ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு லெஜிஸ்லேச்சர் காலம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு வேக்கன்சி வந்தது, அது ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அது கேஸ் வந்து ஒரு ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து நடத்துவோம், எலெக்ஷன் நடத்துவோம், இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால அந்த கேஸ் முடியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அவங்க. அதுதான் அது இல்லை, அது சரியான வாதமாக இருக்காது. ஏன்னா அது சரியான வாதமாக இருக்குமானால் 10ஆம் தேதி இன்னைக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ண சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எதற்காக 21 தொகுதியை வந்து வேக்கன்சியை அனௌன்ஸ் பண்ணார்? நீங்கள் வேக்கன்சி நீங்கள் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது கட்டாயம் வருதுல்ல அங்கே. அப்புறம் ஆமாம், அங்கே வெற்றிடம் இருக்குல்ல, வெற்றிடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் இல்லையா, அதுதானே வந்து ஜனநாயகத்தோட அடிப்படையான விஷயம். அப்புறம் நீங்கள் கேசஸ் இருக்குன்னா நீங்கள் 18 தொகுதி தான் பண்ணுவோம், 3 தொகுதியில் கேஸ் இருக்குன்னு நீங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லலாங்க. அவர் சொல்லாத ஒரு விஷயத்த இங்கே இருக்கிற சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஏன் சொல்கிறாரு? இப்போ இங்கே இருக்கிற செக்ரட்டரியேட்டில் உட்காந்துருக்கிற சீஃப் செக்ரட்டரி பக்கத்தில் உட்காந்துருக்கிற அல்லது சிஎம் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இந்த எலக்டோரல் ஆஃபீஸர் அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி 3 கான்ஸ்டியூன்சிக்கு கிடையாதுன்னா, திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியும், போன தடவை அவங்க ஒத்தி வச்சாங்க, கேஸ் இருந்தது கரெக்டு. அரவக்குறிச்சி அண்ட் இது தேர்தல் கேஸ், தேர்தல் வழக்குகள். இதில் வந்து ஒட்டப்பிடாரம் பார்த்தீங்கன்னா, ஒட்டப்பிடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டதே ஏடிஎம்கே தான். திருப்பரங்குன்றம் கூட தேர்தலில் வழக்கு இருக்கு, தடையெல்லாம் எதுவும் கிடையாது, அதில் எதுவும் தடையெல்லாம் கிடையாது போட்டாங்க. இல்லை, ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் வழக்குகளில் ஒரிஜினலாக தோத்தவங்களை முன்னாடி ரெஸ்டோர் பண்ணி மீண்டும் நீ தான் எம்எல்ஏன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் நடக்கும். அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வேக்கன்சி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, நீங்கள் அங்கே சொல்லும்பொழுதே நீங்கள் எங்கள் 18 தான் நடத்த போகிறோம்னு சீஃப் அப்போ இங்கே இருக்கிற சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பலையா? உங்களுக்கு இந்த 3 விஷயம் இந்த மாதிரி இருக்குன்னு அனுப்பலையா? அப்போ ஏன் 21 கான்ஸ்டியூன்சியை நீங்கள் வந்து அப்போ சொல்லும்போது ஏன் வேக்கன்சிஸ் இருக்கிற விஷயங்களை வந்து ஆஸ் ஆன் 9th March 2019 சொல்கிறீங்க, நீங்கள் 21 தொகுதின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்போ நீங்கள் அது மாதிரி விட்டுட்டீங்க அதை? ஸோ அதற்கான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன் நான், இதில் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் உள்ளுக்கு இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. தேர்தல் கமிஷன் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது நமக்கு, அதை பார்க்குறவங்க மக்கள் தான் தீர்மானிக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் சொல்கிற மாதிரி அவங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் எது போன்ற ஒரு சூழ்நிலை இங்கே நிலவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இந்த ஆட்சி தொடருமா, அல்லது இந்த அதிமுகவின் அந்த அதிமுகவுடைய இதே எப்படி, கட்சியோட நிலைப்பாடே எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி மாறும், ஸோ பல விஷயங்கள் இந்த தேர்தல் தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 40 பார்லிமெண்ட்டை விட இந்த 18 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி தான் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த 18 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எதிர்கட்சிகள் கையில் போயிட்டு தான் இந்த ஆட்சியோட நிலைமை என்ன, அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கோ அதை பார்த்து தான் இந்த 3 கான்ஸ்டியூன்சியை கட் பண்ணிட்டாங்களோன்ற எண்ணம் வருது. அதில் கூட நீங்கள் ஒரு கான்ஸ்டியூன்சியை கூட கட் பண்ணலாம், அந்த 2 கான்ஸ்டியூன்சி கட் பண்ணது தான் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஒட்டப்படாரத்தில் கேஸ் போட்டது வந்து ஏடிஎம்கே வந்து இதுவரை மௌனமாக இருக்காங்க, அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கல. திமுக வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க. அதே சமயம் அரவக்குறிச்சியில் போட்டது ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாரோ போட்டிருக்காங்க. அதிமுக மௌனமாக இருப்பதை பார்த்தால், இந்த ஒட்டப்படாரத்தில் அவங்க வழக்கை வாபஸ் வாங்கி தேர்தல் நடத்துறதுக்கான வழிகள் செய்யாது இருக்கிறத பார்த்தால் இது அவர்களுக்கு ஏதோ சாதகமான ஒரு விஷயமானதுனால பேசாமல் இருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் நமக்கு நடக்காதது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்றது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான பொசிஷன்ல இருக்கிறதுனால இது இப்படியே போட்டும் நமக்கு நல்லது, நம்ம மேல தப்பு இல்லை, நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் பேர்ல பழி போட்டுடலாம், எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு சமாதானம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது இப்போ ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட இதற்கான நிவாரணம் கிடைக்குமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா தேர்தல் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்த பிறகு அவங்க ஜென்ரலி தலையிட மாட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் தான் விட்டுருவாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இதில் வந்து நிவாரணம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபியூட்டைல் எக்ஸசைஸாக, ஒரு பயன் தராத ஒரு
முயற்சியாக முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான எண்ணமும் இருக்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே திமுக வந்து ஒரு நல்ல பலமான எதிர்க்கட்சி. அவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான எல்லா விதமான சைட் சப்போர்ட்டும் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு, ஸ்பீக்கர், நீதிமன்றம், அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுக உண்மையிலேயே நல்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வகுக்கிற ஒரு எலெக்ஷன் எதிர்க்கட்சியாக இருந்திருந்தா இந்த 21 கான்ஸ்டிடியூஷன் என்ன நிலைமை, ஏது என்ன போயிட்டு இருக்கு, அங்கே ஏதாவது கேசஸ் இருக்கா, இவங்க ஏதாவது நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் முன்னாடியே. அதுதான் ஒரு எதிர்க்கட்சியோட முக்கியமான கடமை. அவங்க கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து குதிரையை வெளியில் விட்டுட்டு லாயத்தை மூடுற கதையை இப்போ போய் சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. கோர்ட் ஜெனரலி தலையிடாது இதில். ஆக்சுவலாக வந்து அது கண்டுக்காம இருந்தாங்களா இல்லை தேவைப்பட்ட நேரத்தில் போடுறாங்களா ஒரு கேள்வி. அது இன்னொரு விஷயம் இருக்கு. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது தேவைப்பட்ட நேரங்கள்லாம் வாய்மூடி மௌனமா இருந்து. ஆமா, இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தை நீங்க வாபஸ் வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. இப்போ ஏதோ நீங்க ஏதோ முயற்சி பண்ற மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா திருவாரூர் எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கலெக்டரேட்டை போயிட்டு நடத்த வேண்டாம்னு சொன்னீங்க. நீங்க இந்த கவர்மெண்ட் வந்து டிசம்பர் 3 அன்னைக்கு திருவாரூர் எலெக்ஷன் வேண்டாம்னு சொன்னாங்க. வேண்டாம் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் அனுப்பிச்சு கம்முன்னு வாயமொழியில் இருந்தாங்க, ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட லெட்டர்ல என்ன நமக்கு இவங்க சீஃப் செக்ரட்டரி லெட்டர் அனுப்பிச்சாங்க நமக்கு தெரிய வந்தது. அப்படி இவங்க வந்து ரொம்ப யுக்தியோ அல்லது வந்து யாரோ சொல்லிக் கொடுக்குற ஒரு சட்டமூலை சொல்லிக் கொடுக்குற விஷயமோ இவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு எதிர்க்கட்சி இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்டு ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நமக்கு எதிராக இருக்குது, இல்லை நமக்கு ஆதரவாக இல்லை, நமக்கு சாதகமாக இல்லைன்னும் போது இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆராய்ச்சி பார்த்து விஷயங்களை பொதுவெளிக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம்னா திருவாரூர் தொகுதி தேர்தல் வந்து ஏன் தள்ளி வைக்கணுங்கிறதுல குறியாக இருந்தார்கள். அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. நம்ம பேசலாம். திரு ஐயநாத், திரு பிரியன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சந்தேகத்துக்கு, குறிப்பாக இந்த 5 வருட காலகட்டத்தில் முன்னாடியும் இருந்தது. ஆனால் இப்போ பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வந்து பண்ணுறாங்க. இப்போது இந்த தேர்தல் தேதி அறிவித்தது கூட ஏகப்பட்ட குளறுபடிகள். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். மிக பிரம்மாண்டமான கூட்டம் மதுரையில் கூடுங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும். மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் போச்சு, இங்கே உள்ள மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு தெரியாமல் போச்சு, அறிவிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 18 அன்று 19 வந்து குட் ஃப்ரைடே, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள், புனித வெள்ளி. அதற்கு முந்தின நாள் மாண்டி தர்ஸ்டே, அதாவது பெரிய வியாழன் என்று சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணியிலிருந்து வழிபாடுகள் கோவில் ஆலயங்களில் ஆரம்பிக்கும், வழிபாடுகள் ஆரம்பிச்சிடும். குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலான வாக்குச்சாவடிகள், அதாவது கிறிஸ்தவ சார்ந்த பள்ளிகள், அந்த பள்ளிகள் எல்லாமே கோவில் வளாகத்துக்குள்ள நிறைய பள்ளிகள் இருக்கு. அங்கே வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுவது வழக்கம். வழிபாடு நடத்தும்போது எப்படி தேர்தல் நடத்த முடியும்? இன்னைக்கு தமிழக ஆயர் பேரவை தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, தள்ளி வைங்க. 18ஆம் தேதி பெரிய வியாழன், 19ஆம் தேதி கள்ளழகர் ஆற்றில் இறங்குற மிகப்பெரிய ஒரு வைபவம். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு குளறுபடியாக இருக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதுல. அது நேற்று வந்துட்டு இந்த தேர்தல் ஆணையர் வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையர் வந்துட்டு இந்த தேர்தல் அட்டவணையை படிக்கும்போது நான் ஒரு தொலைக்காட்சியில் நான் நேரடி வாதத்தில் பார்த்தேன். அவர் சொன்னார், நாங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையும் நாங்கள் கன்சிடர் பண்ணி தான் அதை அறிவிச்சிருக்கிறோம். அந்த மழைக்கு முன்னாடி, கோடைக்காலம், வறட்சி, இன்னும் பல்வேறுபட்ட பண்டிகைகள், விழாக்கள், இதையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து அது தொடர்பான தகவல்கள் கொடுத்ததில் தான் வந்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிழையெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை உள்ளபடி கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது, சித்திரை திருவிழா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிறித்தவ பெருமக்கள் கொண்டாடக்கூடிய பெரிய வெள்ளி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விடை. ஏன்னா வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கடமையை வந்துட்டு அவங்க வந்துட்டு கட்டாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் வந்துட்டு முதல்ல அந்த போர்ட்லேயே இருக்கும். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது தான். அதுதான் உங்களுடைய நோக்கு அப்படின்னோம்னா இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கணுன்றது ரொம்ப உண்மை. வாக்களிக்கிறது முக்கியம்னா வாக்களிக்கிறது சூழலை உருவாக்கணும். ஆமாம், அதுவும் ஒரு முக்கியம், அது ஒரு முக்கியமானது. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க மாற்றலாம், அந்த தேர்தல் தேதிகளை வந்துட்டு மாற்றலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு கட்ட தேர்தல் அல்ல, நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் வந்துட்டு ஏற்கப்படுமா, இல்லாட்டி ஆட்சியை காப்பாற்றுறவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுமா அப்படின்றதுக்கும் அந்த 5 ஆண்டு கால வரலாறு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, என்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தொடங்கிய ஒரு நாடகத்தினுடைய அங்கங்களாக பல்வேறுபட்ட இடங்களில் தேர்தல் ஆணையம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்கே நகரனுடைய தேர்தல் அறிவிப்பு,
அதுக்கப்புறம் ஆர்கே நகர் தேர்தல் தள்ளி வைப்பு, அதுக்கப்புறம் மீண்டும் ஆர்கே நகர் தேர்தல் நடத்தப்படுவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் சின்ன வழக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர்தலில் வந்துட்டு தள்ளி போனதுனால பாதிக்கப்பட்டவர் யாரு, தப்பித்தவர் யாரு, மானத்தை காப்பாற்றிக்கிட்டவர் யார் அப்படின்னு நீங்கள் மூணுத்தை கூறா போட்டிங்க அப்படின்னோம்னா அதெல்லாம் வரும். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு 88 கோடி ரூபாய் அந்த மாதிரி ஒரு அமைச்சருடைய இதில் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டதுன்ற ஒரு ஆவணத்தையே அதனுடைய காப்பியே வந்துட்டு வருமான வரித்துறை வெளியிட்டது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா தமிழக அரசை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரும் முயற்சியின் ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் இருக்கிறதோ என்கின்ற அழுத்தமான சந்தேகம். அதுக்கு பரிசாக அதையும் கூட்டுவது அப்படின்றது இல்லை. ஒரு ஆட்சி வந்துட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் வெற்றியை தீர்மானிச்சுக்கும், கூட்டணிக்கு போகலாம், அதில் சந்தர்ப்பவாதம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கலாம். அந்த அளவுக்கு அரசியல் வந்துட்டு ரொம்ப கீழே இறங்கி போச்சு. ஆனால் நம்ம கேட்கறது என்னன்னா ஒரு வலிமை மிக்க ஒரு தனித்த சுதந்திரமுடைய தேர்தல் ஆணையம் இதெல்லாம் எப்படி பலிகடாவாகின்றது என்பதுதான். இப்போ 2 விதமான கேள்வியை எப்படி எழுப்ப வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொளத்தூர்லேயும் கேஸ் இருந்தது, ஆனால் கொளத்தூரில் வந்துட்டு ஏன் அடுத்த எலெக்ஷனை நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அப்போது ஒரு பீரியட் முடிகிற, ஒரு அசம்பிளி பீரியட் முடியறதுக்கும் ஒரு சட்டப்பேரவையினுடைய அந்த பிரதிநிதி இல்லாத ஒரு நிலைக்கும் என்ன வேறுபாடு? 5 ஆண்டு காலம் முடிச்சிட்ட உடனே தேர்தல் நடத்தி அடுத்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த மக்களுடையது என்றால் எந்த இடத்தில் வந்துட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களுடனுடைய அது இது முடிஞ்சு போச்சு, அது சரின்னு ஆன உடனேயே அடுத்த 6 மாசத்துல அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஜனநாயகபூர்வமான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணுமே. அது இல்லையே. அப்போ அதுதானே ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் 1 தொகுதி தான் 3 தொகுதி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு பெட்டிஷன் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு ஒரு இது ஒன்று இருக்குது, நீதிமன்றமும் அதை செய்யும். அது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா நீ என்ன இதனுடைய உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கும். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளபடி அக்கறை இருந்துருதுன்னா இவங்க ஒரு பெட்டிஷன் போடலாம், போட்டு நாங்கள் இதை நடத்தலாமா, சின்ஸ் இட் ஹஸ் பீன் வேக்கண்ட் ஃபார் லாங், தெர் இஸ் அ கேஸ் பெண்டிங் இன் யூ, இதை டிஸ்போசலை நாங்கள் எதிர்பார்க்கிறதா, இல்லை இது மாதிரி 18 தொகுதிக்கு இருக்குது, இது ஏற்கனவே லேப்ஸ் ஆகிருக்கு, அதனால் நாங்கள் நீதிமன்றம் இதை வந்துட்டு இந்த 3 தொகுதியில் நடத்தலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துன்னு சொல்லிட்டு போகுது கோர்ட்டு. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபங்க்ஷனிங், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனிங்கை வந்துட்டு இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் தடுக்கவே தடுக்காது. ஏன்னா இவங்களை வந்துட்டு இந்த தேர்தலோட சேர்ந்து 21 தொகுதிகளும் நடத்துவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 18 தொகுதிக்கு தான் 3 தொகுதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் என்ன இருக்குது? ரெண்டாவது நம்ம போயிட்டு நீதிமன்றத்தை வற்புறுத்த முடியாது, நீ இந்த கேஸை வந்துட்டு ஒரு வருஷத்துல நீ வந்து டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னு வற்புறுத்த முடியாது. அப்போ வற்புறுத்தாத ஒரு நிலையில் ஒரு சின்ன சந்தேகம் தான். இப்போ ஒரு தொகுதி வந்து காலியாக 6 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு அரசியல் சாசனம் சொல்லுது. இப்போ அதையே மீறுவதற்குள்ள ஒரு இடத்துல வந்து நீதிமன்றங்கள் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. அதான் நீதிமன்றத்தை நீங்கள் வற்புறுத்த முடியாதுன்ற நான் நீதிமன்றத்தில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வழக்குகள் என்ன சொல்றாங்க இலகுவா போச்சு. இல்லை எதனாலும் சரி ஒரு நீதிமன்றத்தில் போய் பின்னாடி ஒளிஞ்சிட்டோம்னா நமக்கு காலக்கெடு கிடையாது. நான் அதனால தான் ஒரு பெட்டிஷன் போட சொல்கிறேன். நான் ஒரு பெட்டிஷனை போட்டாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞரே அதை போடலாம், இங்கே இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரலே போட்டு எலெக்ஷன் கமிஷன் சார்பாக அதை ஒன்று போடலாம், போட்டு அதை வந்துட்டு உடனே ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான். அது ரெண்டாவது அப்போ வந்துட்டு இந்த கன்சர்ன் பார்ட்டி கிட்ட வந்துட்டு வாட் யூ சே தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி எலெக்ஷன் அப்படின்னா அவங்க பார்ட்டியினுடைய சார்பாக ஒரு வாரம் நோட்டீஸ்ல வந்துட்டு பதில் சொல்லிட்டு போறாங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இது கிடையாதுங்களா? அதை ஏன் செய்யலை? அதான் செய்யலை. ஏன் செய்யலைன்றதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆனால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அரசியல் பின்னணி அவங்க ஆமாம் அதாவது அரசியல் பின்னணி இல்லாத எதுவும் நடக்காது அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஆட்சியைக்காகத்தான் எத்தனை நாடகம்னு நான் எழுதி வச்சேன். இந்த ஆட்சியை காப்பாற்றுவது எத்தனை நாடகம், இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் உள்ளாட்சி தேர்தலே 3 வருஷம் நடத்தாத இருக்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? ஸோ அவங்களோட 2 எய்ம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒன்று இந்த ஆட்சியை நிலைக்கணும். ஏன் இந்த ஆட்சியை முக்கியமாக நிலைக்கணும்னா என்னெல்லாம் திட்டங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டின் மீது திணிக்கிறோமோ அது திணிக்கிறதுக்கு இந்த ஆட்சி தேவைப்படுது. அப்போ இதுக்கு நேர் எதிரான நிலையை பாருங்க, இந்த ஆட்சி போகணும், ஏன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை காக்கப்படணும். அப்போ இந்த 2 நிலைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் நம்ம இதை ஒரு கவலையோடு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு நிர்வாகி இல்லாமல், தங்களுடைய ஜனநாயக பிரதிநிதி இல்லாமல் இந்த 3 தொகுதிகளும் எவ்வளோ காலம் தான் இருக்க முடியும்? அந்த கேள்வி எழுகிறது தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். காசிநாத பாரதி திரு பிரியன் அவர்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த உள்ளாட்சியை சேர்த்தே அந்த கேள்வி வருகிறது. திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. கஜா புயல் அடிச்சது, நிவாரணப் பணிகள் நடந்து கொண்டே இருந்தன, முழுசுமாக நடக்கலன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இன்னும் சொல்ல வேணும்னா திருவாரூர் தொகுதி சம்பந்தப்பட்ட இடங்களில் அதிகமான புயல் பாதிப்பு இல்லை என்று தான் செய்தி வந்தது. சுற்றி வரைக்கும் நிறைய இருந்தது, ஆனால் அந்த பகுதிகளில் கூடுதல் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. ஆனால்
அதையே காரணம் காட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் மறைமுகமாக சில வேலைகளை பண்ணது தெரியும். டி ராஜா அவர்களை உச்சநீதிமன்ற வழக்கு போட சொன்னது, தேர்தல் ஆணையத்தை போய் நேரடியாக போய் பார்க்க சொன்னது, அதனுடைய விளைவாக தேர்தல் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஸ்டாலின் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கவனிக்கணும். ஏப்ரல் மாதம் பொது தேர்தலோடு சேர்த்து இந்த சட்டமன்ற தேர்தலையும் நடத்துங்கள். அதான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாருங்கிறதுக்கான விடை இப்போ கிடச்சிருக்கு. கூட்டணி முடிவாயிடுச்சு. அந்த கூட்டணி கூட போட்டிருக்க எப்படின்னா, இந்த 21 சட்டமன்ற தேர்தலையும் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் போட்டியிடும், மற்றவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஸோ இந்த ஆதரவுகள்லாம் இல்லாமல் இருந்த காலத்தில் தான் திருவாரூர் தேர்தல் இடைத்தேர்தல் ஒத்தி வைக்க சொல்லி வற்புறுத்தப்படுகிறது. ஆனால் இப்போது கொஞ்சம் களம் தெளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்ததுனால இப்போ பழையபடி இந்த இதோடு சேர்த்து நடத்துங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறது முடிச்சு போட்டு பார்க்கலாம்ல. உள்ளாட்சி தேர்தலையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். அம்மா இருக்கும்போது அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தல் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டது வழக்கு கோர்ட் மூலம் அவர்களால் தான். ஆமாம், எல்லாத்தையும் ஒப்பிட்டு சொல்லுங்கள், கரெக்டாக முடிச்சு போடுங்க. நிச்சயமாக நான் போடுறேன். முதல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல்களுடைய பணி என்னன்னா, மக்கள் நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குறது தான் தேர்தல்களுடைய நோக்கம். தேர்தல் ஆணையம் அதை முன்னின்று செய்ய வேண்டிய இண்டிபெண்டன்ட் பாடி. இப்போ அது இண்டிபெண்டன்ட் பாடியாக செயல்படுதாங்கிறத வந்து ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்ன எழுப்பிய சந்தேகங்களை போல இண்டிபெண்டன்ட்ல இன்னும் எடுத்துட்டு என்ன அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 6 மாதத்திற்கு மேலாக எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியோ பாராளுமன்ற தொகுதியோ கெப்ட் வேக்கண்டா, அதாவது வந்து எந்த விதமான உறுப்பினரும் இல்லாமல் 6 மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடாதுங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை. செக்ஷன் 35ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஹவு டு ஃபார்ம் த ஸ்டேட் அப்படிங்கறத வந்து கிளியரா இந்தியாவில் இருக்கிற காஷ்மீரை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்டுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறையில் இல்லையே சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இங்க என்னன்னா ஐயா கூட சொன்னாங்க வந்து இருக்கிறதுல பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி. பேசிக் மேண்டேட் அடிப்படை பெரும்பான்மைன்னு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா பேசிக் மேண்டாட்டாக 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அது வந்து மெஜாரிட்டி அரசு. நீங்க 10 பேரை வச்சுக்கிட்டு அதுல 6 எம்எல்ஏ உங்க மெஜாரிட்டியா வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியுமா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதிகளாக உள்ள இருக்கிறது. அதுலதான் என்ன பெரும்பான்மை எங்க வருதுன்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்துல 117 பேர் இருந்தாதான் அது பெரும்பான்மை. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதுதான் பேசிக் மேண்டேட்னு சொல்றாங்க. ஏன்னா 117 இருந்தால்தான் 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா கோடிக்கணக்கான மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப பெரும்பான்மைங்கிறது அங்கதான் வரும். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. தெளிவா சொல்லுங்க, 234 வச்சுதான் பெரும்பான்மை. நீங்க 10 பேரை வச்சுக்கிட்டு 6 பேர் பெரும்பான்மை இருக்கு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தொடரலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். வந்து ஐயா சொன்ன மாதிரி ஜனநாயகத்தினுடைய அத்தனை தூண்களும் காங்கிரஸ் காலத்துல வந்து இலைமறை காய்மறையாக அப்படி நவத்தப்பட்டது இப்படி நவத்தப்பட்டது உண்டு. ஆனால் வெளிப்படையாக அனைத்து விழுமியங்களையும் கைவிட்டு விட்டு இந்த அரசை நகர்த்துவது மட்டுமே என்னுடைய குறிக்கோள். அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் 8 வழிச்சாலையிலிருந்து ஆரம்பித்து ஸ்டெர்லைட் பிரச்சனையிலிருந்து ஆரம்பித்து நேற்றைக்கு நடந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை துணை பொதுச்சாலை அறிக்கை கொடுத்துருக்காங்களே அந்த கரியாப்பட்டினம் பகுதியில், அது போன்ற பகுதியில் 50,000 ஏக்கர் பகுதியில் ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலத்தையும் காலி செய்கின்ற விதத்தில் நடைபெறுகின்ற, அதாவது தமிழ்நாட்டை குப்பைக்காடாக குப்பை தொட்டியாக மாற்றுகின்றதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு இங்கு இருக்கிற கையாளாகாத இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு பயன்படுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக, அதாவது எதிர்த்து கருத்துக்களை சொன்ன 18 எம்எல்ஏக்கள் வழக்கில் தீர்ப்பு வந்து அவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. எதிர்த்து சட்டமன்றத்தில் வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது அங்க சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கு. எதுவும் நீங்களோ நானோ தெரிந்து மறைத்து விட முடியாத உண்மை. வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில் இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தது. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இன்றைக்கு அங்கே அமைச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த 11 எம்எல்ஏக்கள் இதில் வந்து தீர்ப்பு இன்று வரை வரவில்லை. உச்சநீதிமன்றத்தில் 2 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து அட்ஜன் ஆகி கொண்டே இருக்கிறது. அப்போ அங்கே என்ன நடக்கவிருக்கிறதுங்கிறதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். இப்படி இன்னைக்கு வந்து இந்த அரசை நகர்த்துவதற்காக தேர்தல் ஆணையம் முதல்ல தேர்தல் அறிவிக்கிறாங்க திருவாரூருக்கு. அறிவிச்சதன் பிறகு நாமினேஷனும் ஒரு சில சுயேட்சைகள் பண்ணிவிட்டார்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பே அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அறிவித்ததற்கு பிறகு அந்த தேர்தலை ஒத்திவைப்பது என்பது முக்கியமான புள்ளியை தூட்டுறீங்க. இந்த திருவாரூர் இடைத்தேர்தலை அறிவித்தார்கள். அறிவித்ததற்கு பிறகு சுயேட்சைகள் நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் செய்துட்டாங்க. நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எஸ் காமராஜ் அவர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அப்போ
இதை அறிவித்ததற்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையம் அதை ரத்து செய்கிறது என்று சொன்னால் உடனடியாக நீதிமன்றங்கள் தலையிட்டு ஸ்டிச்சஸ் பாஸ் பண்ணணும். நீங்க உங்களுடைய விருப்புகளுக்கு நீங்க ஒன்னு அறிவிப்பீங்க, அறிவிக்கிறதுக்கு முன்பு இது பண்ண உன்னுடைய டூட்டி என்ன, தேர்தல் ஆணையத்தினுடைய டூட்டி அங்க தேர்தலை நடத்த முடியுமா, அதற்கான முகாந்திரம் இருக்கிறதா, அதற்கான சூழல் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டுதான் தேர்தல் அறிவிக்கணும். தேர்தல் அறிவித்ததற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகு நீங்கள் அதை ரத்து செய்கிறீர்கள் என்றால் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படவில்லை. அது தலையில வந்து நீதிமன்றங்கள் கொட்டு வைக்க வேண்டும். நீதிமன்றங்கள் தன்னுடைய கடமையை மேல இருக்கிறவங்க எதுவும் செய்யறாங்கிறதுக்காக பயந்து செய்யறாங்களா இல்ல எதனால நீதிமன்றங்களை குட்டு வைத்தது சொல்றாங்களே தவிர பட் ஆர்டரா வரல. அது ஒரு இது. அடுத்ததாக வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருவாரூர் இடைத்தேர்தல் நீங்க கேட்டீங்க ஸ்டாலின் அவர்கள், அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். திருவாரூர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை திருவாரூர் வந்து ஏறக்குறைய 6-7 பீரியடாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற தொகுதி, கலைஞர் அவர்களுடைய சொந்த தொகுதின்னு வேற சொல்லிக்கிடுவாங்க. துணை பொதுச்செயலாளருக்கும் அதுதான் சொந்த தொகுதி, அது வேற விஷயம் சொல்லிக்கிடுவாங்க. சென்ற தேர்தலில் 63,000 வாக்குகள் வாக்கு வித்தியாசம் பெற்று கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. அதே தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம் அன்றைக்கு தனித்து நின்று 14,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. அப்ப 14 + 63 எவ்வளவு ஆச்சு? 78,500 வாக்குகள் பெரும்பான்மையில் இருக்கிற இன்றைக்கு அந்த கூட்டணி அவர்கள், அது இல்லாம அந்த தலைவர் இறந்ததனுடைய அனுதாபலையும் இருக்கின்ற அந்த தொகுதியில தேர்தலை கண்டு பின்னங்கால பிடரில் அடிப்பதை போல தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வேட்பாளரை அறிவித்துவிட்டு ஒரு பக்கம் அந்த தேர்தல் பிரிவினுடைய செயலராக இருக்கக்கூடிய AKS விஜயன் அவர்களை அங்க மாவட்ட ஆட்சியர் கூட்டத்திற்கு அனுப்பி கஜா புயல் வந்து விட்டது ஒத்திவையுங்கள் அப்படின்னு சொல்றார்கள் என்றால் அங்க என்ன நடக்குது, என்ன அலை வீசுகிறது என்று சொன்னால் கஜா புயலுடைய தாக்கத்தின் அலையை விட மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய அலை அங்க பெரும்பான்மையாக வேலை செய்து அன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் திருவாரூர் மாவட்ட செயலர் S. காமராஜன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற போது 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள். என்ன காரணம்னா கஜா புயலுக்கு ஏறக்குறைய 11 நாட்கள் அங்க இருந்து துணை பொதுச் செயலாளர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக இறங்கி மக்கள் பிரச்சனைக்கு செல்லுகிறார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்னொரு இதையும் சொல்லுவேன். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு காலத்தில் பேஸாக இருந்தது வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினரோட வாக்குகள். இன்னைக்கு கலைஞருடைய இதற்கு பிறகு அப்படியே இன்னைக்கு ஆர்கனைசரில் நம்ம பெற்ற வெற்றி 41,000 வாக்குன்னா நிச்சயமாக அதில் 30,000 வாக்குகள் வந்து சிறுபான்மையினருடைய, 35,000 வாக்குகள் சிறுபான்மையினரோட வாக்குகள். இன்னைக்கு சிறுபான்மையினரோட வாக்குகள் அப்படியே மாற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வந்துவிட்டது. அதனால தான் இன்னைக்கு தன்னம்பிக்கை எழுந்து தவிக்கிறார்கள். நீங்க பார்த்துருப்பீங்க, கூட்டணிக்கு வந்து அவர் அந்த பையன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சொல்லுகிறார், எங்க அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, எங்க வீட்டு காலில் ஏன் வந்து உழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு பிறகு கூட்டணி உண்மையதான் சொல்றாரு. அதற்கு பிறகும் கூட்டணி அமைப்பதற்கு வெட்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் அலைகிறீர்கள் என்றால் ஆளுமை மிக்க தலைமையாக இருக்கக்கூடிய டிடிவியை எதிர்கொள்வதற்கு தைரியமும் திராணியும் இல்லாமல் இன்றைக்கு பிரதான ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி 2 பேரும் திணறிக் கொண்டுதான் இன்றைக்கு கூட்டணி அமைக்க போகிறார்கள். சரி, பேசலாம். திரு பிரியன், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, எனவே இந்த 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் திரு டிடிவி அவர்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சிவகங்கை தொகுதியில் இல்லை, இருங்க அவர்கிட்ட கேட்டு, சிவகங்கை தொகுதியில் இன்னைக்கும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ராஜகண்ணப்பன், அதாவது சிதம்பரத்தினுடைய வெற்றியை எதிர்த்து ராஜகண்ணப்பன் போட்ட வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, 2006 சேரன் மகாதேவியில் ஒரு வேல்துறை காங்கிரஸ்காரர் 28 லட்சத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் நிற்கிறது செல்லாது நின்று அடுத்த தேர்தல் அறிவிக்கப்படும் போது 2011 நினைக்கிறேன், சென்ற வாரம் தான் தீர்ப்பு வந்திருக்கு. 2011 முடிஞ்சிச்சு, அடுத்த தேர்தலும் நடந்துச்சு. 2011 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகிறது, செல்லாதுன்னு. வெற்றி பெற்றது செல்லாது எப்போ? 5 ஆண்டுகள் போன பிறகு. ஆனால் சேரன் மகாதேவிக்கும் சேர்த்து தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இது என்ன விசித்திரம்? அதுதான் இதே கேள்வி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஈவன் குளத்தூரில் ஸ்டாலின் கேஸு கூட, அது ஸ்டாலின் வெற்றியை கூட எடுத்து சைதை துரைசாமி போட்ட வழக்கு கூட 5 வருஷம் கழிச்சு தான் அது வந்தது, தீர்ப்பு வந்தது. அப்போ எலெக்ஷன் நடந்தது அடுத்த 5 வருஷம் முடிஞ்ச பிறகு. பட் அதுக்கு தான் அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற ஒரு காரணம் என்னென்னா, அந்த 5 வருட காலம் அந்த லெஜிஸ்லேச்சர் பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 21 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நடத்த சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இல்லை, அது காலி இடங்கள் ஸ்பீக்கர் வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தடை கிடையாது, காலியா இருக்கு அந்த தொகுதிகள். நீங்க 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தி ஆகணுன்ற ஒரு மேண்டேட்டரி விஷயம் அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கரெக்டா நடுவில் ஒரு இடைச்செருகள் மாதிரி 3 கான்ஸ்டியூன்சியில் ஒரு கான்ஸ்டியூன்சி நம்ம நல்லா தெரியும். இந்த 2 எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை யாரும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அது இருந்தா கூட எலெக்ஷன்ஸ் நடக்கும்ன்றதான் நம்மளுடைய இது. ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு புது வியாக்கியானம் நீ கொடுத்துட்டாங்க. இது வந்து இடைத்தேர்தல் ஒரு லெஜிஸ்லேச்சர் பீரியடுக்குள்ள நடந்ததுன்னா, இடைத்தேர்தல் வந்ததுன்னா, அங்க வந்து கேசஸ் இருந்ததுன்னா
நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்றது இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுலேருந்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி கேசஸ் இருந்த இடத்துலலாம் வந்து அந்த 5 வருஷ பீரியட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் நடத்தினோன்ற மாதிரியான ஒரு பதில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் சரியான ஒரு அணுகுமுறை? நிச்சயமாக அது கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். கோர்ட்டில் தான் இது கேள்வி கேட்கணும். இது எப்படிப்பட்ட இந்த சட்ட நுணுக்கங்கள் இதில் என்ன இருக்குது, எலெக்ஷன் கமிஷனோட பங்கு இது என்ன, பொறுப்பு என்ன, 6 மாதத்துக்கு மேலே எவ்வளோ வேணால். இப்போ நாளைக்கு என்ன ஆகுன்னா பல தொகுதிகளில் பல பேர் ஏதோ ஒரு கேஸை போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டாங்க என்ன நடக்காத கேஸ், நடக்காத எலெக்ஷன் நடக்காதா? இப்போ எங்களுக்கு சில கஷ்டமான தொகுதிகள்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம், அந்த தொகுதியிலாம் எங்கள் கட்சி ஜெயிக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லா தொகுதியிலும் நாங்கள் கேஸை போட்டு அங்கே நடத்தாதே பண்ணிடுவோம். நாங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆளுங்கட்சி ஒருவேளை அதை கூட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நாங்கள் தோத்த இடங்கள்லாம் கவனிச்சு பார்த்து சரி இனிமேல் அடுத்த தேர்தல் நமக்கு இங்கே வராது, இப்போ ஒரு கேஸை போட்டு வைப்போம், ஏதோ ஒரு கேஸை போட்டு வைக்கிற வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வாட்டி வந்து நடுவில் ஏதோ ஒரு இடைத்தேர்தல் ஏதோ வரும்போது நடக்காதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை வந்து அந்த 5 வருட பீரியட் முடிஞ்ச பிறகு நடத்துவோம்னு இவங்க சொல்றாங்க. பட் ஆனால் இந்த இடைத்தேர்தல் வரும்போது என்ன ஆகும் நிலைமை? அது இடைத்தேர்தல் இருக்கிறதுனால கேஸ் இருக்கிறதுனால நடத்த மாட்டோம்ன்றாங்க. இதுல வந்து நிச்சயமா ஒரு சட்ட விளக்கம், தெளிவான விளக்கம், கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் கண்டிப்பா தேவை. எது கரெக்ட்? காலியா இருக்கிற தொகுதி 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும், ஒரு கேஸ் இருக்கிறதுனால நீங்க நடத்த மாட்டீங்க அப்படின்னா அந்த தொகுதி மக்கள் தங்களுடைய ஜனநாயக அடிப்படை உரிமையை எழுந்து விடுகிறார்கள். இதான் வந்து புரிய மாட்டேங்குது. இங்கே தான் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம தேர்தல் கமிஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோலி கவுலாம், புனிதமான பசு அப்படின்னு சில பேர்லாம் பேசுகிறாங்க. அதை வந்து யாரும் குறை சொல்லக்கூடாது, அதை வந்து தடவி கொடுக்கணும், அதுக்கு வந்து அகத்திக்கீரையை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அது கிடையாது. அது வந்து we cannot do like that. நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம், முதுகில் அடிக்க தான் செய்வோம் சமயத்தில். நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லா நேரத்திலையும் ஒரு போல நடந்து கொள்வதில்லை. நீங்க பல விஷயங்கள பலவிதமா நடந்து கொள்றீங்க. நீங்க வந்து ஏன் நீங்க காஷ்மீர் சட்டசபைக்கு தேர்தல் அறிவிக்கல? இவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கீங்க, அறிவிக்கல. ஒரு அனந்த்நாக் தொகுதியில நடக்குது, ஒரு தொகுதியில 3 நாள் ஒரே தொகுதியில 3 நாள் எலெக்ஷன் நடத்துறீங்க. இதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல நடந்தது இல்லையா எலெக்ஷன்ஸ்? இந்த மாதிரி இதோட மோசமான காலகட்டம் எல்லாம் காஷ்மீர் கடந்து வந்திருக்கு. அப்பதான் நடக்கலையா? ஏன் நடத்தல? நீங்க அப்படியே மக்களவை தேர்தலுக்கு விலக்கு கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு நியாயப்படுத்தலாம். இல்ல அதான் அது நடத்துறீங்க, அதை நடத்துறீங்க, இதே நடத்தல. நீங்க அது நடத்த அதே பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் இதுக்கும் பண்ண போறீங்க. இப்போ இதை மட்டும் ஏன் தள்ளி வைக்கிறீங்க? நீங்க சேர்த்து இணைத்தே நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது மத்திய அரசு. அதே பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு இவிஎம் வைக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு இவிஎம் வைக்க போறீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு அதுல? இன்னொன்று ஐயனார் சார் ஒரு விஷயம் சொன்னார். ஆர்கே நகர் எலெக்ஷன் தள்ளி போனது அப்புறம் நடத்தினது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. செப்டம்பர் மாதம் வந்து இவங்க அதிமுகவில் வந்து ஒரு ஜெனரல் பாடி கூட்டினாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணைய ஒருங்கிணைப்பாளர்லாம் தேர்ந்தெடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அது ரெசல்யூஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. என்னைக்கு அவங்க இரட்டை கொடுத்தாங்களோ அதுக்கு அடுத்த நாளே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆர்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அதோட நோக்கம் என்ன? எலெக்ஷன் எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாத போது முதல் நாள் நீங்கள் இரட்டை கொடுக்குறீங்க, அடுத்த நாள் ஆர்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இது என்ன கணக்கு? சரி அதை விடுங்க. போன 2014 மார்ச் 5 அனௌன்ஸ் பண்ணீங்க எலெக்ஷன்ஸை. இந்த தடவை நீங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணீங்க? மார்ச் 10 தான் அனௌன்ஸ் பண்ணீங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன? நலத்திட்டங்கள் அறிவிக்க வேண்டியது இல்லை. இதோட நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பின்னாடி ஒரு அழுத்தம் நடந்தது. குஜராத்லேயும் அதுதான், எங்கேயோ ஒரு உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுட்டி காட்டப்படும் போது இன்ஸ்டிடியூஷன்ஸை குறை சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி? இந்த இவ்வளவு டெஃபிஷியன்சிஸ், குறைபாடுகள் இருக்கும்போது சொல்லாத இருக்க முடியுமா? அப்போ அது வந்து ஒரு ஹோலி கவா இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறை சொல்லக்கூடாது, எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டை பற்றி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண பொதுஜனம் வந்து எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரை வேணா கேளுங்க, ஏன்டா இந்த 3 கான்ஸ்டியூன்சி நடக்கலைன்னா சார் அது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான விஷயம் சார்னு பளிச்சுன்னு சொல்றாங்க எல்லா பொதுமக்களும். அப்போ அது யாரோட தவறை வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க? எலெக்ஷன் கமிஷனோட தவறை தானே சுட்டி காட்டுறாங்க அவங்க. சரி, சுருக்கமா தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்பு அங்கே வந்து ஸ்டே இருக்காங்கிறதான் பார்க்கணும். நீங்கள் வந்து தேர்தலில் விளக்கம் பெறணும் நீதிமன்றத்துக்கிட்ட அப்படின்லாம் சொல்கிறீங்களே, வேண்டியதே இல்லை. ஸ்டே இல்லை, தெர் இஸ் நோ ஸ்டே. அது இல்லாமல் இப்போ திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கைரகையிட்டவங்க புரட்சி தலைவர் அம்மா இறந்துட்டாங்க. அதில் நின்று வெற்றி பெற்ற ஏகே போஸ் வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினராக இறந்துட்டாரு. அப்போ மேட்டர் பிகம் இன்ஃப்ளூயன்ஸ். யாருமே இல்லாமல் எதை வச்சு நீங்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுவுமே இல்லை. இதில் ஜெயிச்சாலும் என்ன வரப்போகுது, தோத்தாலும் என்ன வரப்போகுது? 2ஆம் இடத்துல இருந்த சரவணனை வந்து வெற்றி பெற்றவரை அறிவிக்க முடியுமா இந்திய ஜனநாயகத்தில்? கிடையாது. திரும்பவும் எலெக்ஷனை தான் நடத்தி ஆகணும். அப்போ அது ஏறக்குறைய வந்து முடிந்து போன ஒரு விஷயத்தை பற்றி வழக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது. அடுத்தது நான் கேட்குறேன்,
திருவாரூர் இடைத்தேர்தல் அப்பயே உங்களுக்கு கொடுக்கல திருப்பரங்குன்றத்துக்கு. ஏன் ஸ்டாலின் அப்பயே கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் அவர் சரவணனை கூப்பிட்டு வழக்க வாபஸ் வாங்கன்னு சொல்லல? இன்னைக்கு அறிவிக்கலங்கிறப்ப மட்டும் தானே சொல்றீங்க. நான் அதை தான் கேட்கிறேன். ஜனவரி மாதத்திலேயே நீங்க வந்து அறிவித்த போது திருவாரூர் மட்டும் அறிவிச்சாங்கன்னு குய்யா முறையன்னு கத்துனீங்க. ஏன் இப்ப 3 மாசமா இப்ப 2 மாசமா ஏன் இருந்தீங்க? கூட்டணி கணக்குகள் எல்லாம் சரி பண்ணிட்டு நாங்க அதுக்கு பிறகு உங்க கணக்கு சரியில்லைங்கிறத பிரதிநிதிகள் இருக்காங்களா இல்லையாங்கிறது இல்ல கணக்கு. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிரதிநிதிகள் வேணுமா இல்லையாங்கிறது இல்ல கணக்கு. நான் எப்ப நினைக்கிறேனோ என்னை பலப்படுத்தி கொண்டு நான் தயாரான பிறகு நீங்க நடத்துங்க. பலப்படுத்தி கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்க அதை தான் சொல்றோம். சிறுபான்மையினருடைய வாக்குகள் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்றோம். அடுத்ததாக இல்ல குறைஞ்சபட்ச நம்பிக்கையாவது வந்து அது குறைந்தபட்ச நம்பிக்கையே அது வந்து வெற்றி நம்பிக்கைன்னு நாங்க சொல்றோம். மாயைன்னு நாங்க சொல்றோம். இன்னும் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். தேர்தல் ஆணையம் ஐயா சொன்னாங்க, தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்துறதுக்கு அவங்க நடத்தணும்னு நினைச்சாதானே அவங்க கூப்பிட்டு கேட்க போறாங்க. அங்க நடத்த வேண்டிய அவங்களுடைய எண்ணமே வாட் இஸ் த இன்டென்ஷன்னா, அவங்க வந்து அரசு தலைமை வழக்கறிஞர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு திஸ் ஆர் ஆல் த வேக்கன்ட் இது எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூன்சிஸ், இதுல வந்து there is no stay from the court, நடத்தலாமா வேண்டாமாங்கிறத தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்யணும். அதானே உங்களுடைய டியூட்டி. சரி, அது என்ன ஒரே காரணம்னா, இந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு அம்மா போனதற்கு பிறகு டாடி ஒருத்தர் வந்திருக்காருன்னு. அம்மாவை இதை விட கேவலமாக யாரும் கொச்சப்படுத்த இல்ல. அப்படி அவருடைய உத்தரவு மேல இருந்து வல்ல போல இருக்கு. அதனால தேர்தல் ஆணையம் செயல்படல. கேட்கணும்ல அவங்க ஸ்டே இருக்கா இல்லையா, நம்ம தேர்தலை கண்டினியூ பண்ணலாமா, என்ன அங்க வந்து டிஃபிகல்ட்டி இருக்கு, வாட் இஸ் த இன்ஃபர்மேட்டிங்கிறத கேட்கணுமா இல்லையா? சரி, ஐயா ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்து இப்போ அந்த தேர்தலில் இது தொகுதி பங்கீடுதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதில் தொகுதி பங்கீடெல்லாம் போடும்போது ஒரு 2 மக்களவை தொகுதி உங்களுக்கு, ஒரு மாநிலங்களவை தொகுதி உங்களுக்கு அப்படின்னு போடுறாங்க. ஆனால் இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்போ 18 இடைத்தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது. 21 இப்போ ஒரு சின்ன 21 வச்சுப்போம், நம்ம நம்பிக்கையிலேயே வச்சுப்போம் 21. இந்த 21லையும் அதிமுக ஆட்சியை தொடர முடியாதபடிக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியாதபடிக்குமான ஒரு தீர்ப்பு வந்தால் அடுத்த நிலைமை என்னவாகும்? அதாவது நான் சொல்றது என்ன, அமமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அப்போ 2 பேருக்குமே சங்கடம் வரும். அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் எதையும் இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி நீங்கள் ஒன்று எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற கட்சிகள் பலவும் வந்துட்டு இல்லாமல் போகும். மிகப்பெரிய அளவிற்கு நம்பிக்கை எடுக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே எல்லாம் செஞ்சுட்டாங்க. முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு கட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கையை எடுத்து சொல்லி அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பட்டியலிட்டு நாம தான் போராடணும். இப்பெல்லாம் எப்படின்னா அவங்களே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை 5 வருஷமா யாரை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்ககிட்டே போயிட்டு ஒட்டிக்குவாங்க. இவங்க வந்துட்டு எங்களுக்கு ஃபண்டே தர்றதில்லை, வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு 10வது நாள் கூட்டணி போடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்களை இது பண்ணிவிடுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். சரி, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எதிர்காலம் அப்படின்றது வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருளடைந்து இருக்கிறதுன்றது தெரியும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்களினுடைய ஜனநாயக உரிமைகள், அடிப்படை ஜனநாயக உரிமைகளை வந்துட்டு திட்டமிட்டு மறுக்கிறார்கள். அதுதான் இங்கே தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. ஒரு சுட்டிக்காட்டினது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட், அதுதான் அவங்களுடைய மையமானது. ஒரு தொகுதி காலியாக இருக்குது, இறப்போ அல்லது தகுதி இழப்போ எது செய்யப்பட்டாலும் 6 மாதத்தில் தேர்தல் நடத்தணுன்றதுக்காக இவங்க கோர்ட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் நாங்கள் இதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏன் அப்படின்னம்னா அது அவங்களுடைய கடமை. அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தே மஸ்ட் ஹேவ் டு கண்டக்ட் எலெக்ஷன். ஒரு தொகுதி வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே உள்ளாட்சியும் இல்லை, அசம்பிளிலையும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா காக்கப்பட வேண்டிய மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். அதுதான் இன்னைக்கு கரியாப்பட்டினம், அதற்கு முன்னாடி வந்துட்டு திருக்காரவாசல், இன்னும் அந்த 8 வழிச்சாலை, இந்த இடத்துலலாம் நீங்கள் பாருங்கள், அந்த மக்கள் தனித்து நிற்கிறார்கள். உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லை, சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆளுங்கட்சி சார்ந்த எம்பிக்களும் வரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனித்து விடப்பட்ட மக்கள் அவருடைய ஜனநாயக உரிமைகளை யார் காத்து நிற்க வேண்டுமோ அவர்கள் இல்லாத ஒரு சூழலில் நேரடியாக ஆட்சி நிர்வாகத்தோடு மோதி மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் வஞ்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நமது கேள்வி என்னவென்றால், இவ்வளவு கேள்வியை நாம் எழுப்புகின்றோமே, இது எதற்குமே பதில் சொல்லக்கூடிய நிலையிலோ அல்லது பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வோடவோ தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை. அதுதான் இங்கே வந்துட்டு மிகப்பெரிய அளவு கவலைக்குரியது, அவலவென்று கூட சொல்லலாம். ஏன்னா
நீதிபதிகள் 2018ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வந்து சொல்லும்போது இந்த நாட்டினுடைய அரசு தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். அதில் என்ன அப்படின்னம்னா, டிசையர்டு ஆர்டர்ஸ், அவங்க எதை விரும்புகிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புகளை உத்தரவுகளை பெறுவதற்காக இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தில் அமர்வுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்றதான் தலைமை நீதிபதியை நோக்கி அவருடைய குற்றச்சாட்டு. அடிப்படையில் அது எங்கே தகர்க்கும்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய அடிப்படையை தகர்க்கும்னாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பிஹேவியரை பாருங்கள். இன்னும் பல்வேறுபட்ட இடங்களில் நிகழக்கூடிய அந்த விடயங்கள் அப்படியே ஒரு கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லக்கூடிய அந்த நிலைமையை பாருங்கள். இவை யாவும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு, அந்த அடிப்படைகளுக்கு வேட்டு வைப்பதாகவே இருப்பதை நாம் பார்க்கலாம். இதுதான் இங்கேயும் தொடருது. எல்லோரும் இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட சொல்லலாம், அது என்ன 3 தானே, அது அப்புறம் கூட நடத்துக்கலாம். அப்படி இல்லை. அந்த ஒட்டப்பிடார மக்கள், அரவாக்குறிச்சி மக்கள், அதே போல வந்து திருப்பரங்குன்றம், அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான. என்னுடைய குரலை பிரதிபலிக்கிறது ஒரு பிரதிநிதி இல்லை. பிரதிநிதி வேண்டும், பிரதிநிதி வேண்டும். ஆமா ஆமா, அந்த பிரதிநிதி எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் பரப்புரையாக இருக்க வேண்டும். ஆனா அதற்கான வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் என்ன செய்வீர்கள் நீங்கள்? அதே போல ஒரு முக்கியமான ஒரு தொடர்புடைய கேள்வியை எழுப்பினார் பிரியன். காஷ்மீர்ல வந்துட்டு நீங்க மக்களவை தேர்தலை நடத்துவீங்க, ஆனா நீங்க சட்டப்பேரவை தொகுதி தேர்தலை நடத்த மாட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நீங்க செஞ்சு இருக்கணும் அதை? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் வந்துட்டு சொன்னார், நீங்கள் தீவிரவாதத்திடம் மண்டியிட்டு விட்டீர்கள் அப்படின்னாரு. இந்த தேர்தலை நடத்தாததன் மூலம் சட்டசபை கலைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தேர்தலை அறிவிக்க வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு? அப்போ இந்த இடத்துல செய்கிறார்கள் என்றால் நீங்கள் தீவிரவாதத்திடம் மண்டியிட்டு விட்டீர்கள்னு சொல்றாரு. அப்போ இப்போ நடத்தாதவங்க இனி எப்போ நடத்த போறாங்கன்னு ஒரு சந்தேகம். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏகப்பட்ட முறை அந்த மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அந்த தீவிரவாதத்தில் போய் நிற்குது. காஷ்மீரின் துயரம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பேராசிரியர் மார்க்ஸ் உள்ளிட்டவர்கள் அங்கே போயிட்டு எழுதி வந்த புத்தகத்தை படித்து பார்த்தீர்களானால் தெரியும். வெற்றி பெற்றவனை தோற்றவனாக அறிவித்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்கின்ற அந்த தீவிரவாத அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சையது சஹாபுதீன் என்பவர் போட்டியிட்டு வென்று அவர் ஊர்வலம் போய் கொண்டிருக்கின்றார். இவர்கள் அவர் தோற்றார் என்று அறிவித்து காங்கிரஸ்காரரை வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகுதான் தேர்தல் பாதையை அவர்கள் புறக்கணித்து விட்டு ஆயுத பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார். இந்த விடயங்கள் எல்லாம் சரித்திரத்தில் இருக்கின்றன. எனவே ஒரு தேர்தல் என்பது உள்ளபடியாக ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வடிகால் என்பது மட்டுமல்ல, எதிர்பார்ப்பு. அவங்களுடைய அரசியல் அபிலாஷை இப்படி தீர்க்கப்படலாம் என்பதற்கான வாய்ப்பு. அந்த மக்கள் வாக்களிக்காமல் இருந்து விட்டால் அது வேறு விடயம். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த வாய்ப்பையே நீங்கள் வழங்க மறுப்பது எவ்வாறு ஜனநாயகமாகும்? அதாவது நேர் வழியில போற மக்களையே கூட திசை திருப்புற மாதிரி ஆட்சியாளர்களை பண்றாங்க. நடந்திருக்கிறது. அதுதான் முக்கியமா. அது இப்பொழுதும் தொடர்கிறது என்றால், அப்பொழுது இந்த மோடி அரசை பொறுத்தவரை நாம தான் ஏச் ராஜா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டாந்து வைப்போம், ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதனுடைய விளைவு தான் அது. இந்த 3 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடத்தப்படாததில் ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்கு. என்னன்னா, அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தீர்ப்பு ஏறக்குறைய தலைக்கு மேல் கத்தியாக தொங்கி கொண்டிருக்கிறது. அது ஓரிரு மாதங்களுக்குள் வரப்போகுது. அப்போ இந்த 18 நடத்திட்டு இதில் எவ்வளவு வருது மெஜாரிட்டின்னு பார்த்துக்கிட்டு இதில் வருகின்ற முன்பின் வருகின்ற கணக்குகளை வைத்து ஏதாவது பண்ணலாம். அந்த 3 தொகுதியும் இந்த பேசிக் மேண்டேட் அந்த 117 கொண்டு வர்றதுல சில கணக்குகள் இடிக்கின்ற போது அந்த 3ஐயும் பயன்படுத்திக்கலாம். அந்த 3 தனியாக வச்சு பணம் பாதாளம் வரை பாயுங்கிற மாதிரி ஏதாவது இறக்கி அந்த 3 தொகுதிகளை பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை வைத்துக்கொண்டு தான் அதை செய்கிறாங்க. ஏன்னா தடை இல்லை, நீதிமன்ற தடை எந்த இடத்துலையும் இல்லை. நம்ம சட்ட வழக்கறிஞராக இருக்கிற நமக்கு தெரிகிற போது தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் வந்து ஐஏஎஸ், கால்பந்து விளையாட்டுல மாற்று விளையாட்டுக்காரனாக, ஆமா மாற்று விளையாட்டுக்காரர் இருக்கலாம். ஆனா மாற்று அணியில இருந்து உள்ளவங்க இல்ல, சப்ஸ்டியூட் பிளேயர் வந்து அந்த அணியில உள்ளவங்க விளையாடலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அதிமுக, மாற்று அணியில இருக்கிறவங்களை கொண்டாந்து இந்த அணியில சப்ஸ்டியூட் பிளேயரா அந்த ஐபிஎல் எல்லாம் கொண்டு வந்தாங்களா, அந்த அணியில உள்ளவங்க இந்த அணியில ஆடு குட்டியில குட்டி ஆடுலங்கிற அந்த மாதிரி மாத்தி போடுவது போல இந்த அணியில எதிரணியில் உள்ளவங்க சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் இங்க வந்து விளையாட வந்திருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல இந்த 3 தொகுதியை கேப்டன் அபேன்ஸ்ல வச்சுக்கிட்டு இதுல வெற்றி பெறுகிறது போல எந்த இடத்துலயும் இவங்க வெற்றி பெற போறல இவங்க நினைக்கிறது போல மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மேல இருக்கிறவரும் ஜெயிக்க போற கிடையாது, கீழே இருக்கிறவரும் ஜெயிக்க போற கிடையாது. அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்துச்சுன்னா இந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் பிறகு பணத்தை இறக்கி ஏதாவது பண்ண முடியுமாங்கிற ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய அதுதான் அந்த இருக்கிற சூட்சமா. அடுத்து இன்னொரு இதையும் செஞ்சிருக்காங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல குட்கா வழக்குல உரிமை மீறல் பிரச்சனையை பெண்டிங்ல வச்சிருக்காங்க.
இருக்கிறாங்க. அதாவது இந்த ஓட முடியாதவரை வந்து ஓட்டப்பந்தய வீரராக காட்டுற மாதிரி எப்படியாவது நவத்தி கொண்டு போயிடலாமாங்கிறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எல்லா வேலைகளையும் எத்தனை மூளையை எந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாமோ எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. சரியான வழியில பண்ணாலும் எல்லாமே தவறான வழியில பண்றாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். சரி, ரொம்ப நல்லது. திரு பிரியன், திரு ஐயநாதன் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் திருப்பி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் இப்போ இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்து முடிந்த பிறகு ஒருவேளை அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இடங்களில் வெற்றி பெற்றால் இந்த ஆட்சி தொடர முடியாத நிலை வரும். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொடங்க முடியாத நிலை வரும். அப்படி ஒரு அந்த இடத்துல நினைக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தால் மாநிலங்களவை உறுப்பினர் எங்கேருந்து எடுப்பாங்க? ஏன்னா எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வேறு என்ன ஆகும்? இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து ஒரு நம்பிக்கையில் தீர்மானமோ ஏதோ ஒரு நம்பிக்கை தீர்மானம் வரும்போது அரசாங்கம் தோற்றது வச்சுக்கோங்களேன். அப்புறம் அசம்பிளியே கலைக்க வேண்டியது சொல்லுவார். அப்புறம் அசம்பிளியே கலைக்க வேண்டியது. அப்புறம் மாநிலங்களவை எலெக்ஷன் எங்கே நடக்கும்? வாக்குறுதி எங்க இப்போ நிறைய பேர் மாநிலங்களவை இருக்காங்க. ஜூலையில தான் நடக்கும். ஜூலையில தான் நடக்கணும். அசம்பிளி இருந்தால் தான் அது நடக்கும். அது அசம்பிளி இல்லாத போது நடக்காது இல்லையா? அதனால இந்த வாக்குறுதிகள்லாம் இப்போ கொடுக்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் என்ன நிலைமைன்றதை நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து. அதனால இதுல ஒரு ஆபத்து இருக்க தான் செய்யறது. அதனால் அந்த இதை பற்றி நம்ம இப்போ பேசுறது வந்து கொஞ்சம் அது கரெக்ட். இப்படி இருந்தால் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கூட இருக்கலாம். இப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஹைப்போதெட்டிக்கலாக கூட கோணத்தில் இது வரைக்கும் பேசலை நம்ம. இல்லை, உண்மையிலேயே இது ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஈவன் நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, ஈவன் அதிமுக கட்சி கூட தினகரன் தலைமையில் அணிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் பக்கம் மக்கள் இருக்காங்க, இந்த அதிமுக 2 பிளவுகளாக இருக்கும்போது மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு இந்த தேர்தல் காமிச்சிடும். கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களும் மற்றவர்களும் நினைப்பாங்கல்ல, நம்ம தனியாக இப்படி இருந்து பிரயோஜனம் இல்லை, அம்மா ஆட்சியை காப்பாற்றணும், இல்லை எதிர்காலத்தில் கட்சி எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு தேர்தல் வந்து நமக்கு 3 முடிவுகள் தெரியும். ஒன்று ஆட்சி, இன்னொரு கட்சி. ஆமாம், இது எப்படி போகுன்ற எதிர்கால நிலைமையெல்லாம் இது கணிக்கிற தேர்தல். மாநிலங்களில் மாநில அரசு தொடருமா இல்லையாங்கிறது ஒன்று, அதிமுக யாருக்குங்கிறது ஒன்று, ரெண்டாவது மத்தியில் யார். இதில் இந்த எலெக்ஷன்ஸே ஓட்டு போடுற வாக்காளனுக்கு 2 விதமான சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் லெவலில் அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை திமுக காங்கிரஸ் கூட்டணியா ஒரு விஷயம். தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸ் 18 கான்ஸ்டியூன்சியில் 3வதா தினகரனோட ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதிமுக யார் உண்மையான அதிமுக, மக்களும் தொண்டர்களும் யார் பக்கம் இருக்காங்க, அதை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா அந்த காட்சி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது 3வது அணியாக இருக்கிற தினகரன் இருக்கார் இல்லையா, அவருக்கான வாக்குகள் எப்படி வரும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அவர் ஒரு பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற வச்சுக்கோங்க. நிச்சயமா அதிமுகவோட தொண்டர்களும் எல்லாருமே வந்து யோசிப்பாங்கல்ல, நம்ம இதே நிலைமையில கண்டினியூ பண்ண முடியாது. நடந்தது 89 அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவர் ஜெயலலிதா அவர்கிட்ட சேர்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படுறது வந்து இந்த எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாக்குகள் வந்து மக்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போட போகிறாங்க, நேஷனல் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி ஓட்டு போகிறாங்க, 2 EVM பக்கத்தில் இருக்கும்போது என்ன மாதிரியா அவன் சூஸ் பண்ண போகிறாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஆனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதனால தான் மத்திய அரசு செய்த எல்லா பாதகங்களையும் பட்டியல் போட்டு இந்த பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டா அதுக்காக மாநில அரசுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கட்சி தேவை. இல்லை, அது இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். இந்த 3 MLAக்கள் விஷயமே நான் விரும்பின இந்த மாதிரி நம்பர் கேம் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறத விட இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இதன் மூலமாக இந்த அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. 18லையும் எதிர்கட்சிகள் ஜெயிச்சாலும் சரி, திமுகவோ தினகரன் யாரோ ஜெயிச்சா கூட எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அதிமுக ஆட்சிக்கு ஆபத்து இல்லைன்ற மாதிரியான ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க 2 நாளாக. எது நடந்தாலும் அதிமுக ஆட்சி கண்டினியூ ஆகுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அது ஆபத்து இல்லாமல் போக முடியல அப்படின்னு ஒரு விஷயத்தை மீடியா மூலமாக கிளப்பி விடுறாங்க. அதோட நோக்கம் என்னன்னா, இந்த அதிகாரிகளுக்கு அவங்க சொல்கிற மெசேஜாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் வந்து பார்த்து நடந்துக்கோங்க, நாங்கள் தான் கண்டினியூ பண்ணுவோம், என்னதான் 18லையும் அவங்க யார் ஜெயிச்சாலும் எங்கள் ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம், அதனால நீங்கள் அதிகாரிகள் வந்து ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கணுன்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணுது. அதனால தான் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களே ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்கள் எப்படி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியல. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப உஷாராக இருந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க தெரியாது. ஒரு குரூஷியல் டயத்தில் ஒரு அதிகாரி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எலெக்ஷன் சமயத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் நிவாரணம்லாம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு. அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்கிறது தான் ஃபைனல். அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு எப்போ இது வருது. அதனால் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய சமயம் இதுன்னு நான் பார்க்குறேன். சரி, ரொம்ப அழகான விளக்கம் அது, புதுமையாகவும் இருந்தது. திரு காசிநாத பாரதி, இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையான அம்மாவினுடைய இயக்கம் எது என்பது தீர்மானிக்கப்பட போகிறது. நிச்சயமாக இதை கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒற்றை இதில் இப்போது அமமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம்,
உண்மையான அம்மாவினுடைய இயக்கம் இதுதான், அது அல்ல என்று சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன காரணங்கள் இருக்கு? காரணங்கள் முதல்ல வந்து சுருக்கமாக சொல்லுங்க. இந்த லோக்சபா தேர்தலில் ஒரு தொகுதியை பாமக ஒதுக்கி இருக்கிறாங்க. அம்மா அவர்களுடைய படத்தை 69% இடஒதுக்கீடு கொடுத்த அம்மா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் ராமதாஸ். இந்த வழக்கில் அப்பீல் போகணும்னு சொல்லி ஜி.கே. மணி அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பாலு உள்ளிட்டவர்கள் சந்தித்து அம்மாவுக்கு எதிரான வழக்கை தூண்டிவிட்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு லோக்சபா அம்மாவால் ஜெயித்த அந்த லோக்சபாவை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்களே, அம்மாவனுடைய நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது இது ஒரு உதாரணம். அடுத்ததாக பிப்ரவரி 24 அம்மா பிறந்தநாள் கூட்டம் தமிழகம் முழுவதும் 2 இயக்கங்களாலும் நடத்தப்பட்டது. அதிமுகவிலையும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தாலையும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திய கூட்டங்களில் எல்லாம் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா கொள்ளிடத்தில் நடந்த கூட்டம். அதே நேரத்தில் அதிமுகவால் நடத்தப்பட்ட இது வந்து சோசியல் மீடியாவிலலாம் வந்துச்சு. 35 செயர்களுடன் வீர உரை ஆற்றி கொண்டிருக்கிறார் OS மணியன் அமைச்சர் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இதுதான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள். இப்போ மக்கள் செல்வருடைய சுற்றுப்பயணத்தில் நடுநிசையிலையும் திருமாவளவன், தொல் திருமாவளவன் சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிற தொல் திருமாவளவன் சொல்கிறாரு. 1980 எம்ஜிஆர் அப்படி பார்த்தோமோ அதுபோல் நடுநிசையில் நின்று இன்றைக்கு டிடிவி தினகரனை மக்கள் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சிறுபான்மையினர் மக்கள் ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாதுகாப்பு அரணாக, அது ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒக்கி புயலில் போய் அவர் சந்தித்ததாக இருக்கட்டும், கஜா புயலில் சந்தித்தாரு, எல்லாத்திலுமே மக்கள் வந்து இவரைத்தான் இன்றைக்கு பிரதான அரசியல் தலைவராக, ஆளுமை மிக்க தலைவராக. ஏன்னா வந்து சில முக்கியமான அம்சங்களில் போராட வேண்டிய இடத்துல இந்த 8 வழிச்சாலை பிரச்சனையில் கூட பிரதான எதிர்க்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகம் பின்தங்கியது போராட்டத்தில். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போராட்டத்தை அறிவித்து 8 நாட்கள் 9 நாட்களுக்கு மேல் போராட்டத்தை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நடத்தி கொண்டு சென்றார். இன்றைக்கு இருக்கின்ற பிரதான பிரச்சனைகள், இன்னைக்கு இருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கூட வைரம் இந்த பகுதியில் கிடைத்தால் கூட பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, விவசாய மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று ஒரு தெளிந்த எண்ணம் கொண்டவராக, தெளிந்த நோக்கம் கொண்டவராக, தெளிந்த கருத்துக்கள் உள்ள ஆளுமை மிக்க தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எங்க போனீங்கன்னாலும் சொல்றாங்க. மாற்று இயக்கத்தில் உள்ளவங்க கூட அந்த இயக்கத்தை விட்டு எதுவும் நீங்க வெள்ள கிளப்பிடாங்க, அவன் போறான் இவன் போறான்னு சொல்லிட்டு உங்க தலைவர் தான் வருங்கால முதல்வராக வந்து அமருவார்கள் என்று மார்க்சிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்கிட்ட கூட்டு சொல்றாங்க. எந்த ஆசிலேஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் அனைத்து மக்களும் அங்கீகரிக்கக்கூடிய தலைவராக, சிறுபான்மை மக்களும் அங்கீகரிக்கக்கூடிய தலைவராக இன்னைக்கு வந்து மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் வந்து விட்டார். இது எல்லாமே இந்த ஊடகங்கள் பேசுகின்ற அனைத்து விவரங்களுமே கலைஞர் என்ற ஆளுமையும் புரட்சித் தலைவி அம்மா என்ற ஆளுமையும் இருந்தபோது உள்ள கூட்டணிகளை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற இதுல வந்து ஆளுமை மிக்க தலைவராக மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் தான் இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு வந்த அன்றைக்கு மாலையே அதிமுக என்ற இயக்கம், அந்த டெண்டர்களை நம்பி இருக்கின்ற அந்த இயக்கம், தொண்டர்களை நம்பி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எல்லா தலைவர்களும் வந்து அணிவகுக்கத்தான் போகிறார்கள். அன்றைக்கு ஐயநாதன் சாரை கூப்பிடுங்க, அன்னைக்கு விவாதத்தை நடத்துவாங்கிறத சொல்லிக்கிறேன். தேர்தல் அந்த வெற்றியில் 2 வகை உண்டு. கருத்து கணிப்பில் வெற்றி பெறுவதற்கென்றே சில கட்சிகள் உண்டு, களத்தில் வெற்றி பெறுவதற்கு சில கட்சிகள். மூன்றாவது இடத்துக்கு வருவாங்க. ஆனா நாங்க முதல் இடத்துல நேயர்கள் ரொம்ப தெளிவான சொன்ன உடனே திரு ஐயநாதன் முக்கிய ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல், மத்தியில் ஆட்சி யார் பண்ணணுங்கிறதுக்கு நடக்குது. 2 தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தும்போது வாக்காளருடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கணும்? ஏன்னா ஏற்கனவே மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டதுனால் நம்ம படுற அவஸ்தையை மக்களே நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. விளக்கணும்னு கூட கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கதிராமங்கலத்திலிருந்து எல்லா இடத்துலையும் மனநிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்க வேண்டும்? இந்தியாவை பற்றி அதை சேர்த்து சொல்லுங்க ஒரு நிமிஷத்தில். ஆமாம், இந்தியாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இந்திய நாடாளுமன்றம் எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் இந்த மக்கள் பார்க்க மாட்டார்கள். சரி, வெரி குட். இது வரைக்கும் 5000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிரச்சனையே என்னன்னா, இந்த பணமா அல்லது நமது உரிமையா, நமது எதிர்காலமா என்று பார்த்து வாக்களிப்பார்கள். இதுதான் இன்றைக்கு கூட்டணி போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் பேரடியாக இறங்க போகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த எதிர்பார்ப்பு, இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். அதை இந்திய மக்கள் செய்வார்கள். எப்படி 77 நடந்ததோ, இந்திரா காந்திக்கு விழுந்த அடி போல இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் விடும். மாநில உரிமைகள்லாம் இழந்து விட்டு மக்களே பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது புதிதாக ஒரு பிரச்சாரமே தேவையில்லை அளவுக்கு வந்தாச்சு. ஆமா, இது சொன்னோம்னாலே போதும். நீங்க இந்த 5000 கொடுத்துருக்காங்க, இன்னொரு 5000 கூட தரலாம். இதுக்கு ஓட்டா உங்களுடைய உரிமைக்கும் எதிர்காலத்துக்கும் அவனை ஓட்டான முடியும். அருமையான பதிவு. அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்க மூவருக்கும் A+ தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது உங்கள் MJ ரகு. வணக்கம் நேயர்களே.